அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் தம்பியோட பையன் 10வது படிச்சிகிட்டு இருந்தான். இன்னும் 3 வருஷம் கழித்து காலேஜ் சேர்த்துனா நிறையா பணம் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நம்ம சவுக்கு நடவு செய்யலாம். கரெக்டாக 3 வருஷம் ஆன உடனே நமக்கு அறுவடைக்கு வந்துடும். அந்த பணத்தை வச்சு நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு நடவு செஞ்சாங்க. அங்கே தாங்க இயற்கை தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிச்சிருக்குது. ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பலத்த மழை பெஞ்சுதுங்க. மழை மட்டும் இல்லாமல் இடி மின்னல் காற்றுன்னு சொல்லிட்டு ஒரு சுழட்டி எடுத்துருச்சுங்க. காற்று அதிகமாக அடித்ததுனால சவுக்கு மரங்கள் சாஞ்சிக்கிடுச்சிங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தாவே தெரியுது, மரங்கள் எல்லாம் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி நிற்கிது. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நம்ம கவாத்து பண்ணின மரம் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்குது. கவாத்து பண்ணாத இடத்துல மட்டும் வளைஞ்சிகிட்ருக்குது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா சவுக்கு 6க்கு 4 அந்த மாதிரி நடவு செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கு பின்னாடி 5 அடிக்கு 5 அடி நடவு செஞ்சிட்ருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 4 அடி தான் பரிந்துரை பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4க்கு 4 தான் வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டிராக்டர் மூலமாக குழி ஓட்டி தான் நடவு செஞ்சுருக்குது. குழி ஓட்டி வச்சதுனால நமக்கு லைட்டாக மட்டும்தான் பெண்டாக இருக்குது. சாதாரணமாக வச்சுருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. நம்ம டிராக்டரில் குழி ஓட்டி வச்சதுனால முழுசாக சாயாமல் லைட்டாக பெண்டாக வளைஞ்சிருக்குது. நம்ம ஏற்கனவே கவாத்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஞ்சிருக்காது. சரி, நம்ம கவாத்து பண்ணலை, காற்றுக்கு சாஞ்சி போயிடுச்சு. இனிமேல் என்ன பண்ணலாம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சவுக்கு மரங்களை கவாத்து பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அது வெயிட்டாக இருக்கிறதுனால தான் வளைஞ்சிகிட்ருக்குது. நம்ம அந்த வெயிட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா அது நேராக நிமிர்ந்துக்கும். அதுக்கு முதல்ல நம்ம கவாத்து பண்ணுறோம். கவாத்து பண்ணிவிட்டு நேராக நிமிராத செடியெல்லாம் நேராக நிற்க வச்சு சுற்றியும் மண் அணைச்சி நல்லா போட்டு மிதித்து விட்டுறோம். இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு நேராக வளரும். நல்லா வேர் பிடிச்சி சவுக்கு நல்லா மேல் நோக்கி வளரும். கவாத்து பண்ணுற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்குறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அதில் எப்படி சொல்லியிருக்குதோ அந்த மாதிரி கவாத்து பண்ணணும். நம்ம அதிகமாகவும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மரத்தை ஒட்டியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கவாத்து பண்ணிவிட்டு செடியை நேராக நிற்க வச்சு மண் போட்டு மிதிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சவுக்கு நல்லா வேர் பிடிச்சிக்கும், நல்லா நேராக பருமனாக வளர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடாமல் செடியை கவாத்து பண்ணி நேராக நிறுத்தி மண் அணைக்கணும். ஏன்னா இது 3 வருஷத்துக்கு நம்ம அப்படியே விட போகிறோம். சிரமத்தையும் செலவையும் நம்ம கணக்கு பார்க்காம கொஞ்சம் வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு 3 வருடம் கழித்து அறுவடை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டினா நமக்கு மகசூல் பாதிக்கும். நீங்களும் சவுக்கு நடவு செஞ்சுருக்கிறீங்களா? உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி காற்று அதிகமாக வந்துதா? நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஐடியாவை சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நன்றி.